சிரஞ்சீவி படங்கள் ஃபுல்லாக பண்ணுவேன். அப்போ வந்து சிரஞ்சீவி படங்களில் என்ன பிரச்சனை வரும்னா, உங்களுக்கு இந்த இப்போ பஞ்சு டைலாக்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுமாரி அங்கே பஞ்சு டைலாக் போட்டுருவாங்க அவங்க. அதுக்கு நமக்கு செலக்ட் ஆகிற மாதிரி எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரி நம்ம பஞ்சு டைலாக் இங்கே போடணும். இது மாதிரி பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு மொழிமாற்று படங்கள் பண்ணுறப்ப வந்து இடையில வரும். இந்த பூவிழி வாசலிலே படம் வந்து ஒரிஜினல் வந்து மலையாளத்தில் எடுத்துட்டு ஃபாசில் வந்து தமிழில் பண்ணுறாரு. தமிழை பார்த்துட்டு தெலுங்குல பண்ணுறாங்க. தெலுங்குல சிரஞ்சீவி. இங்கே சிரஞ்சீவிக்குன்னு ஒரு தனி மார்க்கெட் இருக்கு தமிழ்நாட்டில். அதனால இதே பூவிழி வாசல்ல தெலுங்கு போயிடுச்சு. இப்போ அதை ஒரு ப்ரொடியூசர் வாங்குறாரு தமிழை டப் பண்ணுறதுக்கு. இப்போ அந்த படத்தை நான் தமிழ் பண்ணுறேன். இப்போ பாருங்க, இது எதில் சொல்றது? இது ரீமேக்கா, டப்பிங்கா, எதில் சொல்றது? மேக்சிமம் சிரஞ்சீவி படங்கள் பூரா நான் தான் பண்ணேன். சிரஞ்சீவி படங்கள், நாகார்ஜுன படங்கள். நாகார்ஜுன படம் சொன்ன உடனே ஹலோ பிரதர்னு ஒரு படம். இந்த ஹலோ பிரதர் படத்தை வந்து தமிழ்ல யார் பண்றான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். பெரும்பாலும் வந்து பாலு சார் எடுத்த படங்களை வந்து பெரிய டேபிள் ப்ராஃபிட் அவருக்கு இருந்தது இல்லை சார். அவர் அதை பற்றி கவலைப்பட்டதும் கிடையாது. எது போனாலும் தலைக்கு மேலே என்ன போனாங்கிறது டோன்ட் கேர் மாஸ்டர் சார். அவர் அந்த மாதிரி ஒரு மனிதரை பார்க்க முடியாது. அவர் திறமையை அப்படி ரசிப்பார் அவர். ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர் இல்லையா சார் அவர். அது யாரையோ தன்னால் ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு நினைப்பார் அவர். தன்னுடைய வார்த்தை ஒருத்தரை ஹர்ட் பண்ணிடுச்சுன்னா அது என்ன ஆகுன்றது யோசிச்சு பேசுவார் அவர். சார் எந்த லாங்குவேஜாக இருந்தானே சார், உங்கள் லாங்குவேஜ் நம்ம தமிழ் சார். நீங்கள் வெளிநாடு போகிறீங்க, அங்கே யாரோ ஒரு இங்கிலீஷ்காரன் உங்கள்கிட்ட தமிழ்கிட்ட என்ன தமிழ்நாட்டிலேருந்து இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டானா நீங்கள் அவ்வளோதான் பிளாட். நம்ம மொழி இல்லை, நம்ம மொழி பேசுகிறாயா எவனாக இருந்தாலும் என்னையா அப்படின்னு போனோம். அது மாதிரி நீங்கள் அந்த மாதிரி கொண்டு போகிற விஷயங்கள் சார். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி நீங்கள் அதை கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா ஜனங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. தெலுங்கு படங்கள் நிறைய சிரஞ்சீவி படங்கள் வந்து தெலுங்கு படங்கள் ஃபுல்லாக சிரஞ்சீவி படங்கள் பண்ணேன். அதில் வந்து ரொம்ப முக்கியமான, நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க, சீதாராமன் ஒரு ப்ரொடியூசர். அவருக்கு மட்டும் கிட்டத்தட்ட நான் 36 படம் பண்ணி கொடுத்தேன் சார். 36 படம் மொழிமாற்று படம் பண்ணி கொடுத்தேன். அவர் வந்து வாங்கிடுவார், பரணி சார் வாங்க படத்தை பாருங்கள் பண்ணி கொடுத்துருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவும் பேச மாட்டார். நான் என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன், எவ்வளோ பணம் வேணுமோ கொடுத்து அனுப்பிச்சுடுவார். அப்படி தான் அவர் படம் சார். சிரஞ்சீவி படங்கள் ஃபுல்லாக பண்ணுவேன். அப்போ வந்து சிரஞ்சீவி படங்களில் என்ன பிரச்சனை வரும்னா, உங்களுக்கு இந்த இப்போ பஞ்சு டைலாக்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுமாரி அங்கே பஞ்சு டைலாக் போட்டுருவாங்க அவங்க. அதுக்கு நமக்கு செலக்ட் ஆகிற மாதிரி எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரி நம்ம பஞ்சு டைலாக் இங்கே போடணும். இது மாதிரி பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு மொழிமாற்று படங்கள் பண்ணுறப்ப வந்து இடையில வரும். ஒரு படம் பண்ணார் அப்படி, ஈவிவி சத்யநாராயண ஒரு படம் பண்ணிட்டார், அல்லுடா மஜாக்கான்னு ஒரு படம். அது கொஞ்சம் டபுள் மீனிங்காக உள்ள படம். அது சிரஞ்சீவி ஆக்ட் பண்ணிட்டார். அப்போ வந்து தெலுங்கில் வந்து என்ன பெரிய பிரச்சனை கூட ஆச்சு. எப்படி சிரஞ்சீவி மாதிரி ஒரு நடிகர் வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணார், கொஞ்சம் விரசமாக இருக்கும். ஒரு சீன் அது கொஞ்சம் விரசமான படம் தான். இப்போ படம்னா அது டபுள் மீனிங்கில் இருக்கும் ஒரு சீன்ஸ் எல்லாம். அது வந்து மகளிர் சங்கம்லாம் பெரிய போராட்டம்லாம் நடத்துகிறாங்க. தமிழில் வந்து ரவுடி பாஸ். அதை கொஞ்சம் ஒரு கமர்ஷியல் படம்ன்ற ஒரு அந்தஸ்தை கொடுக்கணும்னா ரவுடி பாஸ் அப்படின்னு டைட்டில் வச்சு இங்கே அந்த படம் பண்ணோம். அந்த படம் சார், அந்த படம் சென்சேஷனல் ஹிட் தமிழில். கேரளாவில் மட்டும் சார் ஆக்சுவலாக வாங்குறாரு. என்கிட்ட கேரளா ப்ரொடியூசர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கேட்டு போகிறாரு. கேரளா ஒரு 17 லட்சமோ என்னமோ சொன்னார். அந்த படம் என்கிட்ட கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கேட்குறாரு. எனக்கு ரொம்ப நெருங்கிய நட்பு வட்டாரத்தை இருப்பாங்க, சஃபைர் ஃபிலிம்ஸ் கருணாகரன் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அந்த படம் வாங்குறவர் என்கிட்ட வந்து, சார் இந்த படம் சார் இது வந்து டோட்டல் கமர்ஷியல் படம், தைரியமாக வாங்கினேன் சார். இந்த படத்தை வாங்கினேன் சார். அந்த படத்தை வாங்கிட்டு போய் கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணிச்சு சார் அந்த படம் கேரளாவில். சிரஞ்சீவிக்கு ஒரு பெரிய தமிழ் படம் சார். பல கூத்து நடக்கும், நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சிரிப்பு வரும். பூவிழி வாசலிலேன்னு ஒரு படம், அது ஃபாசில் படம். இந்த பூவிழி வாசலிலே படம் வந்து ஒரிஜினல் வந்து மலையாளம். சரி, ஓகேங்களா, ஒரிஜினல் மலையாளம். மலையாளத்தில் எடுத்துட்டு ஃபாசில் வந்து தமிழில் பண்ணிட்டார் பூவிழி வாசலில். தமிழை பார்த்துட்டு சத்யராஜ் பண்ணியிருக்காரு, ரொம்ப பிரமாதமாக பேருக்குன்னு. இதை வாங்கி தெலுங்கில் பண்ணுறாங்க. தெலுங்கில் சிரஞ்சீவி. இங்கே சிரஞ்சீவிக்குன்னு ஒரு தனி மார்க்கெட் இருக்குது தமிழ்நாட்டில். அதனால் இதே பூவிழி வாசலில் தெலுங்கு போயிடுச்சு. இப்போ அதை ஒரு ப்ரொடியூசர் வாங்குறாரு தமிழை டப் பண்ணுறதுக்கு. இப்போ அந்த படத்தை நான் தமிழ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ இது எதில் சொல்கிறது? இது ரீமேக்கா, டப்பிங்கா, எதில் சொல்கிறது? நீங்கள் மறுபடியும் அந்த படம் வந்து அந்த படம் மிகப்பெரிய லாபகரமான படமாக அமைஞ்சது. பசிவாடு பிராணம்னு தெலுங்குல எடுத்தாங்க. பசிவாடு பிராணம் குழந்தையோட உயிர்.
அப்படின்னா பசுபாடுனா சின்ன குழந்தை, அந்த குழந்தையோட உயிர்னு எடுத்தாங்க. தமிழ்லையும் ரொம்ப நல்லா போய் சார். அது மறுபடியும் மலையாளத்தை வாங்கினாங்க சார். அதாவது ஆரிஜின் வந்து மலையாளம் டு தமிழ், தமிழ் டு தெலுங்கு, தெலுங்கு டு தமிழ், தமிழ் டு போய் மலையாளத்துக்கு போச்சு மறுபடியும் அந்த படம். அது ஒரு சுத்தல். அதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, கண்டென்ட்டு நல்லா இருந்து மக்கள் விரும்புகிற வகையில். இது இப்போது தமிழில் இருக்கிற பூவழி வாசலுக்கும் அதுக்கு என்னென்னா, அங்கே ரொம்ப கமர்ஷியலாக எடுத்திருப்பாங்க. அங்கே வந்து இங்கே பாட்டு இருக்காது, அங்கே அந்த கமர்ஷியல் சாங்ஸு அது இதுன்னு சிரஞ்சீவிக்குன்னு ஒரு கிராஃப் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு அது வேறு காஸ்டிங்கு, அதில் விஜயசாந்தி அப்படிலாம் போட்டு மறுபடியும் திரும்பி வரப்போ ஏதோ பழைய படத்தையே புது படத்தை பார்க்குற ஒரு உணர்வை கொடுத்து விட்டுரும். இதை பாருங்கள், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பார்த்த படத்தையே மலையாளத்தில் வந்தது, தமிழ் வந்தது. இப்போ இதை விட இன்னும் கொடுமை என்னன்னா, கேரளாவில் பார்த்துட்டாங்க, பூவழி வாசல்லே தமிழ் வந்தது. இந்த தமிழ் பூவழி வாசல்லே கேரளாவில் போய் ஓடிச்சு. ஆமாம், இங்கேருந்து. ஆமாம். இப்போ அந்த கேரளாவில் வந்த படம் தெலுங்கில் போச்சு, தெலுங்குலேருந்து தமிழுக்கு வந்து மறுபடியும் தமிழ் போய் கேரளாவில் ஓடுது. அது மாதிரி எடுத்து இந்த மாதிரி படங்கள் நான் பண்ணுறப்ப நானே தனியாக உட்காந்து யோசிச்சு பார்ப்பேன். பசுவாடு புராணம், பூவழி வாசலிலே, மலையாளம் இது. ஆனால் நான் செய்கிற வேலையை ஒழுங்காக நான் செஞ்சுருக்கணும். அதில் அப்போ தானே சார் உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட் நல்லாயிருக்கும் சார். சிரஞ்சீவி படங்கள் வந்து இங்கே ஹிட்டானதுக்கு காரணமே சார் அவருடைய டான்ஸு, அவருடைய ஃபைட்டு. வந்தோம்னா சிரஞ்சீவி படத்தை அப்படி ஒரு கிரேஸ் இருந்த ஒரு பீரியடில். சிரஞ்சீவி படம் வாங்கியாச்சுன்னா சார் 20 லட்சம் வாங்கினாருன்னா இங்கே 60 லட்சம் வித்துடலான்ற ஒரு சூழல் இருந்தது அப்போது அவருடைய யங் பீரியடில். அதில் அவருடைய மேக்ஸிமம் சிரஞ்சீவி படங்கள் பூரா நான் தான் பண்ணேன். சிரஞ்சீவி படங்கள், நாகார்ஜுன படங்கள். நாகார்ஜுன படம்னு சொன்ன உடனே ஹலோ பிரதர்னு ஒரு படம், ஹலோ பிரதர்னு ஒரு படம் பண்ணிட்டாங்க. இந்த ஹலோ பிரதர் படத்தை வந்து தமிழில் யார் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் தான் பண்ணுறாரு வாங்கி. அவர் கிருஷ்ணாராவ்னு சொல்லிட்டு அவருடைய அக்கா பையன், அவன் ஒரு குரூப்னு வச்சிங்களா, அவங்க தான் பார்த்துப்பாரு, பண்ணுறாரு ஹலோ பிரதர்னு. ஹலோ பிரதர் டப் பண்ணோன்னே பாலு சார் எப்போ இருந்தாலும் எதாக இருந்தாலும் நான் தான் பண்ணோன்னு அவருக்கு விருப்பப்படுவார். பரணி நீங்கள் எழுதுறீங்கன்ட்டார். நான் எழுதுன்னு சொல்லிட்டு சரி நாகார்ஜுனுக்கு யார் வாய்ஸ் போடுறது, நாகார்ஜுனாவுக்கு அப்படின்னு யோசிக்கிறேன். சுரேஷை போடலாம், இப்போது சுரேஷை கூப்பிடலாமா, அவரை கூப்பிட்டு டப் பண்ணிடலாமான்னு பேசுவார்ப்பா. நான் எனக்கு திடீர்னு யோசனை வச்சேன், சார் என்ன பண்ண ஒரு வேளை பண்ணுங்களேன், நாகார்ஜுனுக்கு நீங்கள் பேசுகிறீங்களான்ட்டேன் பாலு சார்கிட்ட. உடனே பாலு சார் அப்படியே ஏதோ ஷாக் அடித்த மாதிரி பயந்து, என்ன பாருன்னு நீங்கள் என்ன பேச சொல்கிறீங்க, அது சரியாக வருமா, அது 2 கேரக்டரு, இன்னொன்று நான் இருக்கிற பிஸியில் நான் எப்போ வந்து உங்களுக்கு பேசி கொடுக்குறது, இந்த படம் ரிலீஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை சார் பண்ணிடலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் பேசுனா இன்னும் கொஞ்சம் கிராஃபும் நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுச்சு, அதனால் நீங்கள் பேச ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு. ஏன்னா வேற ஒருத்தர் ப்ராஜெக்டாக இருந்தால் நான் உங்களை வந்து பேச சொல்லி கேட்டேன்னா டைம் ஷெட்யூல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது, பண்ணலாம் சார். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் ஒரு படம் நடிச்சிருந்தார், அவருக்காக அவர் நடித்த படத்தை டப் பண்ணால் நான் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணாங்க அந்த படத்தை. அந்த படம் அவர் பாலு சார் நடிச்சிருந்தார், அதில் அவருக்கு அவர் வந்து வாய்ஸ் கொடுத்தார், ஒரு தகப்பனாராக நடிச்சிருப்பார் அதில். அதனால் சொன்னேன், இல்லை சார் உங்கள் வாய்ஸ் நல்லாயிருக்கும், மேட்ச் பண்ணி பார்க்கலான்னு. இல்லை பரணே, எனக்கு இந்த சொஃபிஸ்டிகேட்டடை கூட நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச தமிழில் பேசிடுவேன். 2 கேரக்டர் சார் அதில். ஒரு நாகார்ஜுன் கேரக்டர் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டு, ரொம்ப மெத்த படித்த ஒரு ஸ்டைலாக இருக்கிற ஒரு கேரக்டர். இன்னொன்று லோக்கல், நம்ம பாமரத்தனமாக மெட்ராஸ் பாஷை பேசுகிற லோக்கல், அந்த மாதிரி அவங்க ஒரு லாங்குவேஜ் வச்சுருந்தாங்க. நான் சொன்னேன், சார் ஏதோ வந்து சொஃபிஸ்டிகேட்டட் ஒரு இங்கிலீஷில் டம்னு பேசிடலாம், அதை வந்து நான் மெட்ராஸ் பாஷை வச்சிட போகிறேன். என்ன பாஷை வைக்க போகிறீங்கன்னாரு. திருநெல்வேலியா அதான். இல்லை மெட்ராஸ் பாஷை, ஏன்னா அது ஈஸியாக கனெக்ட் ஆகும் எல்லாருக்கும் அப்படின்னு. சரி அப்படின்ட்டார். ஆனால் நான் எப்படி எனக்கு தெரியாதுன்னாரு. நான் சொல்லுவேன் சார், நான் சொல்கிறது அப்படியே சொல்லுங்க. ஓகே நோ ப்ராப்ளம்னு சொல்கிறார். அது படம் பூரா அவருக்கு எப்போ டைம் மறுபடியும் தான் நம்ம தான் வச்சுருக்கோமே, அவர் எப்பப்போ ஃப்ரீயாக இருக்கார் வருவார். நான் ஒரு 3 ஹவர்ஸ் இருக்கேன் 4 ஹவர்ஸ் இருக்கேன்னு வருவார். ஆனால் வந்துட்டார்னா சார் அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான பாடகர் சார், அது உலகம் பூரா சொல்லும். இன்னொரு விஷயம் சார், அவர் ஒரு மிகச்சிறந்த மாணவன் சார். நம்ம உலகத்துக்கு அவர் தெரிஞ்ச வந்து மிகச்சிறந்த பாடகனாக தான் தெரியும், அவர் மிகச்சிறந்த மனிதனாகவும் தெரியும், அது தெரியும், மனிதனாகவும் தெரியும். ஆனால் ஒரு மிகச்சிறந்த மாணவன்கிறது தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா சார் அவ்வளோ சின்சியராக உட்காந்துவார். பரணி சார் சொல்லுங்கள், நான் எப்படி சொல்லணும், என்ன ஒரு குழந்தை மாதிரி பேசுவார் சார். நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதுதான் சொல்லுவார். ஏன்னா அவர் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருப்பார் சார். அவர் தனக்கு ஆளுமையான விஷயங்களில் வந்து அவர் வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணுவார். தனக்கு ஒரு விஷயத்தில் தெரியாதுன்னா டோட்டல் சரண்டர் ஆகிடுவார் உங்கள்கிட்ட. அதில் உள்ளது நல்லது கெட்டது நீங்கள் தான் எடுத்துக்கணும் அந்த பொறுப்பை. சொல்லுவார், எனக்கு எது தெரியாது, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் வந்து அதை திருப்பி சொல்லுவேன், நான் ஒரு கிளிப்பில்லை அப்படிம்பார்.
அந்த மாதிரி ஒரு சிறந்த மாணவன் சார் அவர். என்ன நம்ம சொல்லிக் கொடுக்குறோமோ அதை அழகாக அப்படியே கார்பன் பேப்பர் மாதிரி அப்படியே அழகாக எடுத்து விடுவார். அதில் அந்த சீன் வர்றாரு, அவருடைய சில கருத்துக்கள்லாம் சொல்லுவார். டைலாக் எடுத்துக்கிட்டே இருக்கேன், ஒரு சீன் எடுக்கிறேன். ஒரு சீனில் வந்து பிரம்மானந்தம்னு பெரிய காமெடி ஆர்டிஸ்ட் தெலுங்கில், தமிழ்லையும் பண்ணியிருக்காரு. நிறைய இப்போ மொழியிலலாம் ரொம்ப அருமையான கேரக்டர்லாம் பண்ணார். ஆமாம் ஆமாம், அருமையான கேரக்டர். அவர் அதில் ஒரு காமெடி, இவர் கூட ஒரு நாகார்ஜுன் கூட வர மாதிரி ஒரு கேரக்டர். அது உள்ளேருந்து வெளியே வந்து ஏதோ எகிரி குதித்து வந்து வரப்ப ஒச்சு செப்பு அப்படின்னு ஏதோ ஒரு சீன் இருக்கும் சார். அது வந்து சொல்லணும். அது தெலுங்கில் அவர் என்ன பண்ணார்னா, அந்த ஒரே ஒரு சின்ன டைலாக் தான் அதை சொல்லணும். அவருக்கு என்ன நினைச்சாரு தெரியல, பாலு சாருங்கிட்ட பரணியார் அது வந்து சொல்கிறது ஏதோ வேறு ஏதாவது சொன்னால் நல்லாயிருக்கும், அவர் இந்த சொல்கிற அந்த ஒரு சிங்கிள் வேர்டு இது விஷயம் எனக்கு அவ்வளோவா அது இன்னும் கேட்சியாக இருந்தால் நல்லா இருக்குமே, கொஞ்சம் அந்த மாதிரி யோசிங்களேன்னாரு. அவ்வளோதான் சார், ஒன்றும் இல்லை, வெளியே வந்து சொல்லிடான்னு ஏதோ ஒரு டைலாக், அவ்வளோதான். ஒரு உண்மையை சொல்லணும், நாகார்ஜுன் சொல்லு வெளியே வந்து சொல்லடா அப்படின்னு சொல்லணும் தான். நான் உடனே இம்மிடியேட்டாக காசி வந்து வாசி அப்படின்னேன். அவர் பேர் காசி, பிரம்மானந்தம் பேர் அதில் காசி வச்சுருந்தேன். இவன் வந்து ஏதோ ஒரு குண்டை தூக்கி போட போகிறான், வில்லனுக்கு முன்னாடி ஏதோ ஒரு குண்டை தூக்கி போட போகிறான். அதெல்லாம் ஹீரோ சொல்றாரு, வச்சு நீ கொஞ்சம் ஏதோ ஒரு டைலாக் இருக்குங்க, அது வந்து இவருக்கு தெலுங்குல அதுக்கு அர்த்தம் வந்து வெளியில வந்து ஏதோ சொல்லு அந்த மாதிரி ஒரு அர்த்தம். அவருக்கு வந்து அது அதில் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அவர் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அந்த இடம், நீங்கள் ஏதாவது ஜிம்மி அது என்ன ஒன்று காசி வந்து வாசி அப்படின்னல்ல சார், விழுந்து சிரிச்சிருக்காரு பாருங்க. அவர் உடம்புக்கு குளிக்க இதுதான் சார் வேணும், இது கேட்குறப்பே ஒரு இது இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சார் என்ஜாய் பண்ணி அந்த படம் பண்ணோம் சார். ஹலோ பிரதர் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு அடிச்சது அந்த படம். அது டபுள் கேரக்டர். அவர் வந்து நீங்கள் இப்போ கூட அந்த படத்தை பார்த்தீங்கன்னா படம் பூரா ஹிலேரியஸ் காமெடி வித் இது சென்டிமெண்ட்டு. பாலு சாரோடைய நெருக்கம்னு ரொம்ப ஜாஸ்தியாச்சு. ஏற்கனவே ரொம்ப நான் நீங்கள் பண்ணிட்டு இருந்தேன். அதில் அவர் என் மேலே வைத்திருந்த மரியாதை இன்னும் கொஞ்சம், அந்த ஒரு கூட உட்காந்து வேலை பண்ணுறப்ப தானே சார் நம்மளுடைய நல்லது கெட்டதுங்கிறது எப்போதுமே சொல்லுவாங்க. நான் ஒரு விஷயம், ஒரு பெரிய நடிகர் அவரை பற்றி ஒருத்தர் சொல்கிறார், அவர்கிட்ட கூட இருந்த ஒரு சிறந்த நடிகர், அவர் என்கிட்ட சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, சார் அவர் ஒரு மலை மாதிரி சார், ரொம்ப கிட்ட போய் பார்க்கக்கூடாது சார், எட்ட நின்று அந்த மலையை ரசிச்சுட்டு வந்துடணும் சார். ஏதாவது சந்தேகமாக இருந்தால் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவார். ஒரு முறை என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டார். ஃபோன் பண்ணால் நான் குளிச்சிக்கிட்டு இருக்கிறேன். வீட்டில் என்னுடைய துணைவர் வந்து உமா அவங்க ஃபோன் எடுக்கிறாங்க. அவங்க ஃபோன் எடுத்தோடனே ஹலோ நான் பாலு பேசுகிறேம்மா அப்படின்னாரு. நீங்கள் பேசுகிறேன், நான் அவங்க ஒய்ஃப் உமா பண்ணேன். அம்மா, ஏன்னா அவைஷன்மியில் வந்து என் ஒய்ஃப் தான் வாய்ஸ் கொடுத்துருக்குறாங்க மீனாவுக்கு. அவர் ஒரு 10 நிமிஷம் சார் நான் உங்கள் ஃபேன் சார் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க போல. அம்மா நான் உனக்கு ஃபேன்மா அவர் ஆகிறது. இந்த அவைஷன்மிக்கு படத்தை நாங்கள் டப் பண்ணது அவர் தான் வாங்கி டப் பண்ணார் தெலுங்கில். பெரும்பாலும் கமல்ஹாசன் படங்கள்லாம் அவர் வாங்கி டப் பண்ணுவார் தெலுங்கில். அது கமல்ஹாசன் அவரே பேசுவார், பாலு சார் தான் பேசுவார். அப்போ அம்மா நான் என்னம்மா அது, நான் உனக்கு ஃபேன்மா, அந்த மீனாவுக்கு பேசின டயலாக்லாம் இன்னும் எனக்கு அப்படியே நிற்கிதும்மா, அது கம்பேர் பண்ணவே முடியலம்மா அப்படின்னு சொல்லார். ஸோ அந்த மாதிரியான ஒரு நெருக்கங்கள் எனக்கும் அவருக்கும் பாலு சாருக்கும். அதுக்கப்புறம் நிறைய அவருடைய நினைவுகள் சார். அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணார், நான் ஒரு பாட்டு எழுதினேன். நான் என்னுடைய நண்பருக்காக பாட்டு எழுதி மெயிலில் அனுப்பிச்சி விட்டேன், மதுரையை பற்றி ஒரு பாட்டு. இந்த பாடல் அங்கே போய் அவர் பாடுறாரு, பாலு சார் அங்கே பாடுறாரு. அவர் அங்கே அதை பாடிட்டு கையெழுத்தை பார்த்தோன்னே பிடிச்சிட்டார். என் கையெழுத்து அவருக்கு தெரிஞ்சிடும் கரெக்டாக. பார்த்து யார் மதுபரணி அந்த பாட்டா அப்படின்னாரு. ஏன்னா அவர் பரணி தான் கூடுவார். ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே எப்படி உங்களுக்கு கிடைச்சார்? இல்லை என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி அந்த ரைட்டர், அந்த படத்தோட ரைட்டர் சொன்னார். உடனே அந்த பாட்டை பற்றி ரொம்ப சிலாகிச்சு. மதுரை பற்றி ஒரு பாட்டு, மதுரை மீனாட்சி தேவி அரசாளும் மதுரை அப்படின்னு வரும் அந்த பாட்டு. தமிழை உயிர் மூச்சாக கொண்ட மதுரை அப்படின்னு அந்த பாட்டை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய், அது என்ஆர்ஐ பீப்புள் தான் அதுக்கு ப்ரொடியூசர்ஸ். அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சொல்லி, இவர் என்ன சொன்னார்னு தெரியல, என்ஆர்ஐ ப்ரொடியூசர் என்னை பார்க்கணுன்னு சொல்லி, ஏன்னா பாலு சார் வந்து ஒருத்தரை பற்றி இவ்வளோ உயர்வாக பேசுகிறாரா, உடனே உங்களை நான் பார்க்கணும் சார்னு சொல்லி, அடுத்த ஒரு வாரத்தில் அவர் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னை ஃப்ளைட்டில் அழைச்சிட்டு போய் அங்கே ஒரு நாள் வச்சு எனக்காக ஒரு நாள் ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணார். அந்த அளவுக்கு பாலு சாருக்கும் எனக்கும் ஒரு நெருக்கம் இருந்தது இந்த மாதிரி படங்கள் மூலிமா. இந்த ஹலோ பிரதர் படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்துச்சு, நல்ல ஒரு டேபிள் ப்ராஃபிட். பெரும்பாலும் வந்து பாலு சார் எடுத்த படங்களை வந்து பெரிய டேபிள் ப்ராஃபிட் அவருக்கு இருந்ததில்லை சார். அவர் அதை பற்றி கவலைப்பட்டதும் கிடையாது. அவர் எது போனாலும்
தலைக்கு மேலே என்ன போனாங்கிறது டோன்ட் கேர் மாஸ்டர் சார் அவர். அந்த மாதிரி ஒரு மனிதரை பார்க்க முடியாது அவர் திறமையை அப்படி ரசிப்பார் அவர். ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர் இல்லையா சார் அவர். அது யாரையும் தன்னால் ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு நினைப்பார் அவர். தன்னுடைய வார்த்தை ஒருத்தரை ஹர்ட் பண்ணிடுச்சுன்னா அது என்ன ஆகுன்றது யோசிச்சு பேசுவார் அவர். இந்த மாதிரி டப்பிங் பிக்சர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, சினிமாவில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோட உங்களுக்கு ஒர்க் பண்ண அனுபவம் உண்டா? இருக்கு சார். ஆமாம் ஆமாம் நான் சொன்னேன் இல்லைங்களா, லௌகீக தயாரிப்பாளர் எனக்கு ரொம்ப முக்கியமானவர்னு வாழ்க்கையில். ஏஆர் சர்மா ஒருத்தர், கேவிஎல்என் சர்மா வந்து ஆன்மீகத்துக்கு, ஆமாம் லௌகீகத்துக்கு வந்து ஏஆர் சர்மா. இந்த ஏஆர் சர்மா அவர் படம் ஒன்று வாங்கினார். தெலுங்கில் வந்து சிவாஜி சார் நடிச்சிருந்தார். தெலுங்குல சிவாஜி சார் நடிச்சிருந்தார். தெலுங்கு பேசல, அவர் தமிழ் கேரக்டர். இல்ல தெலுங்கு தான் அவரு. ஆனா அவர் சொல்லிட்டார், இங்க பாரு தெலுங்கெல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணிலாம் நான் பேச மாட்டேன், நீ தெலுங்குல பேசிக்கோ, நீ அந்த கண்டென்ட் என்ன ஒண்ணோ அதை நான் தமிழ்ல பேசிடுறேன். தெலுங்கு படத்துல சிவாஜி சார் வந்து தமிழ்ல தான் பேச போறாரு. ஆமா, அவங்க என்ன பண்ண போறாங்க, அதை தெலுங்குல டப் பண்ணிப்பாங்க. தெலுங்குல டப் பண்ணிக்கோங்க. ஆமா, அது தெலுங்குக்கு ஸ்ட்ரைட் பிக்சர் அது. ஆனா இவர் சொல்லிட்டாரு, நான் தமிழ்ல தான் பேசுவேன், நீ என்ன கேள்வியோ அதுக்கு நான் தமிழ்ல பதில் சொல்லிவேன், நீ அதை தெலுங்கு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் சொல்றது என்னால முடியாது, நான் வேணா இப்படிதான் சொல்லிட்டாரு. உடனே இப்போ வந்து கிருஷ்ணா வந்து பேசுவாரு, மாமக்காரு பாகுண்டாரா அப்படின்னா நல்லா இருக்கேன்டா அப்படி மாதிரி தமிழ்ல இவர் சொல்லிட்டு இவர் பேசுறது பூரா தமிழ்ல தான் பேசியிருப்பார். இப்படி ஒரு படம் பண்ணிட்டாரு. இந்த படத்தை வந்து நல்ல மெயின் கேரக்டர் அவர் தான், மேஜர் கேரக்டர் அவர். அந்த படத்தை தமிழில் டப் பண்ணி ஏஆர் சர்மா வாங்குறாரு. ஏன்னா இப்போ சிவாஜி சார் வந்து ஒரு தெலுங்கு லாங்குவேஜில் நடித்து அந்த படத்தை தமிழ் பண்ண அதுக்கு ஒரு மரியாதை இருக்கணுங்களா, எல்லாமே வியாபார நோக்கு தானே சார். அப்போவே வந்து அந்த படத்துக்கு டப் பண்ணுறதுக்கு ஒரு பெருந்தொகையை கொடுத்து அவரை டப் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருந்தோம். அது வந்து அந்த டப் பண்ண டைலாக்கு, அதுக்கு ஒரிஜினல் டைலாக் வந்து மற்ற கேரக்டர்லாம் கேவி கோவிந்தன் இருந்தார். இப்போ சிவாஜி சாருடைய டைலாக்கை அவர் கம்ப்ளீட்டாக அதை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு நான் போகிறேன். ஏன்னா அவர் ஏஆர் சர்மா எங்கே யாரை வச்சு படம் எது பண்ணாலும் வித்தவுட் மை ப்ரெசன்ஸ் நடக்காது. ஸோ இப்போ சிவாஜி சாரை டப் பண்ணுறதுக்காக போகிறோம், கையில் ஸ்கிரிப்ட் கிடையாது. இன்னொன்று அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு, ஏன்னா அந்த தமிழ் ஸ்கிரிப்ட் ஒன்றும் இல்லைங்களா, அவங்களுக்கு தமிழ் ஸ்கிரிப்டை பற்றி அவங்களுக்கு என்ன கவலை. நீங்கள் சிவாஜி சாரை டப் பண்ண போயிருக்கிறது, ஆமாம், அவர் தெலுங்குல நடித்ததை ஆமாம் தமிழில் டப் பண்ண போகிறோம். ஆனால் அவர் அங்கே தமிழில் தான் பேசியிருக்காரு. இப்போ ஒன்றும் இல்லை, அவர் என்ன பேசினாரோ அதை தான் இங்கே பேச போகிறார். அது சூழ்நிலை தெலுங்கு படம், ஆமாம் தமிழ் படம், தமிழில் டப் பண்ணுறோம். அதை டோட்டல் மற்ற கேரக்டர்லாம் டப் பண்ணி தானே ஆகணும் சார். இது ஒரு மாதிரியான ஒரு இதுதான் சார். அவங்க ஷூட் பண்ணி 6 மாதம் ஆச்சு. அந்த ஸ்கிரிப்டெல்லாம் தூக்கி போட்டாங்க தெலுங்கில். அவங்க எங்கே போட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. நான் கேட்குறேன், இந்த தமிழ் ஸ்கிரிப்ட் இருக்குமே அது எங்கே இருக்குன்னு கேட்குறேன், தெரியாது. அந்த ஸ்கிரிப்டை யார் எழுதி கொடுத்தா அப்படின்னு கேட்குறேன். அப்போ வியட்நாம் வீடு சுந்தரம் தான் அதை எழுதி கொடுத்துருக்காரு போல இருக்கு. இவர் போர்ஷனை மட்டும் இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அவர் கிடைக்கல. இவர் வந்து முதல் நாளே என்னை கூப்பிட்டு சொல்லிட்டாரு சிவாஜி சார், தம்பி வந்து சின்ன சின்ன லூப்பாக கட் பண்ணிவிடுங்க, எனக்கு வந்து பெரிய லூப்பாக கட் பண்ணோம்னா எனக்கு ஞாபகம் சக்தி கொஞ்சம் இதாக இருக்குது, சின்ன சின்னதாக எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் அந்த ஏஜ் அந்த இதில் நினைவாற்றலுக்காக சொன்னார். சரின்னு வந்து நான் சொல்லிட்டு எடிட்டர்கிட்ட மோகன் சொல்லிட்டு, நம்ம வெங்கடேஸ்வராவிட்ட தான் ஒர்க் பண்ணுறாங்க அவங்கெல்லாம், பெரிய மோகன் சின்ன மோகன் 2 பேர் இருந்தாங்க. பெரிய மோகன் தான் வந்தார், சின்னதாக கட் பண்ணிக்க, ஒரு 25 அடி 30 அடிக்கு மேலே லென்த் பண்ணாத, ஏன்னா அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு, அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஓரளவு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டேன். இவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு 100 அடி ஷாட்டு அப்படியே விட்டார் இவர். ஏன்னு கேட்டிங்கன்னா அது அவர் மேலேயும் தப்பு இல்லை. இப்போ ஒரு 30 அடி ஷாட்டில் நிறைய ஷார்ட்ஸு க்ளோஸ்அப்பு எல்லாம் ஒரு 2 அடி 3 அடிக்கெலாம் நம்ம ஷார்ட் கட் பண்ணி போட்டு வச்சுருப்போம். இந்த 100 அடி ஷார்ட் எமோஷனல் ஷாட்டுங்க ஒரே ஷார்ட்டாக எடுத்துட்டாங்க. இந்த லூப்பு கட் பண்ணுறப்ப என்னென்னா, ஷார்ட்டு சேஞ்சில் கட் பண்ணால் ஒட்டுறது ஈஸி, ஒரே ஷாட்டில் நீங்கள் ஃப்ரேமை கட் பண்ணிங்கன்னா அது தனியாக மறுபடியும் அந்த லென்த்துக்கு தனியாக ஒரு சிங்கிள் ஹோலுக்கு ஒரு ஃபில்மை வெட்டி ஒட்டணும். அது ஒரு ஜக்கு தெரியும் பார்க்குறப்ப, படம் பார்க்குறப்ப. அதனால என்ன பண்ணிட்டாரு, அதை கட் பண்ணால் அது இந்த சின்ன இடைஞ்சல் இருக்குன்ட்டு ஃபுல்லாக விட்டார். இப்போ லூப் ஓடுது, நான் உள்ளே உட்காந்துருக்குறேன். இவரே பார்த்தாரு, லூப் ஓடுது ஓடுது ஓடுது, பார்த்துட்டு திரும்பினார், தம்பி அப்படின்னாரு. ஆஹா, ஏதோ ஒரு லாக் ஆகிடுச்சு, எனக்கு தெரிஞ்சு போச்சு 100 அடி ஓடுது. நானும் அப்போ தான் 100 அடி இருக்குங்கிறதே பார்க்குறேன். என்ன ரீலாக ஓடுது அப்படின்னாரு. யார் எடிட்ரு அப்படின்னாரு.
உடனே நானே கொஞ்சம் கடுப்பாயிட்டேன். இது என்னடா சிக்கல், நம்ம அவர் ஏற்கனவே சொல்லலைனாலும் பரவாயில்ல, சொல்லி அவ்வளோ தூரம் எனக்கு இப்படி பண்ணி கொடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் பண்ணலன்னா நம்ம தப்பு. மோகன் கூப்பிட்றாரு வாங்க அப்படின்னு வந்து அவர் சார் அப்படி இல்லை, என்னது இது லூப் சார் லூப்பா அப்படின்னாரு. இவ்வளோ பெருசாக போட்டிருக்க அப்படின்னாரு. அந்த பையன் அவர் ஒரு சமயோஜிதமாக அவர் நடித்தார் சார். அவருடைய திறமையை டச் பண்ணுறார் சார். யதார்த்தமாக அந்த பையன் என்ன சொல்கிறார், அண்ணா நீங்கள் பேசலைன்னா வேறு யாரால பேச முடியும் அப்படின்னாரு சார். அப்படி பார்த்தார் சார். அந்த பழைய ஒரு 20 வருஷத்துக்கு பேக்கில் போயிட்டார் அவர். அப்படி ஒரு உசு சொன்னார். உக்கார் அப்படி சொல்லிட்டு சார், தம்பி அது அங்கே இருக்கா இங்கே இருக்கா அப்படின்னாரு. அந்த லாங்கில் இருக்கிறது என்ன எனக்கும் தெரியலைங்கப்பா, நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் எழுதிட்டேன். அது லாங்கில் இருக்கிறது இதுதான் கண்டக்ட் இரு நான் யோசிக்கிறேன். ஏன்னா இது வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி ஷூட் பண்ண இது ஃபைலில் தேர்றன்ட்டு போய் உட்காண்டார் சார். உட்காந்து அப்படியே உட்காந்தார். மகா நடிகன் சார் இருந்தாலே சார். 6 மாதத்தில் இவர் எத்தனை படம் நடிச்சிருப்பாரு, எத்தனை சீன் பண்ணியிருப்பாரு, எத்தனை மேட்டர் பார்த்துட்டாரு. இந்த ரீவெண்ட் பண்ணுறாரு சார் ரெக்கார்டை. ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்தார் சார். 5 மினிட்ஸ் கறக்கறன்னு எல்லாம் ஓடிடுச்சு போல. போய் அப்படியே இருந்தார். அப்புறம் அவரே சொல்லி பார்க்குறாரு. அவரே சத்தம் இல்லாமல் லிப்பு மட்டும் அசைறது பார்க்குறப்ப எனக்கு தெரியுது. அவர் லிப்பை பார்க்குறப்ப எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. அப்படி ரெடி தம்பி ஓகே அப்படின்னார். வந்து நின்று அந்த டெஸ்க் இருக்குல்ல, மைக் இருக்கும், அந்த டெஸ்கில் லைட்டாக கால் அகட்டு நினைக்குவார். லைட்டாக அகட்டு நிறுத்திட்டு அப்படி கையை வச்சுக்குவார். அந்த சீன் ஓடுது சார். அந்த சீனை என்ன அந்த உட்காந்துட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுல அந்த உட்காந்து நடிக்கிறது இங்கே திருப்பி எடுப்பார் சார். ஒவ்வொரு சீனும் அந்த மகா நடிகன் திருப்பி நடித்தா தான் சார் அந்த டப்பிங் அவருக்கு வரும். ஆக்சுவலாக பார்த்தா அவருக்கு ஒரு சம்பளம் கூட பத்தாது சார். அவருக்கு 3 நடிப்பு வரும் சார் அவருக்கு. அதுதான் சொன்னார். பிற்காலத்தில் ஆரூர்தாஸ் ஐயாட்ட வந்து அவர் பேசிக்கிட்டு இப்போ சொன்னதான் என்கிட்ட ஆரூர்தாஸ் அப்பா சொன்னார். பேஸ் மேக்கர் வச்சு உடம்பு முடியாத இருந்த நேரத்தில் அவர் வந்து சொன்னாராம், தாசு அவர் தாசு வாடாப்படம் வந்த டேய் நான் வந்து ரொம்ப நடிச்சிட்டேன் போல இருக்குடா, இவ்வளோ எமோஷனெலாம் தேவையில்லை போல இருக்குடா, அதுதான்டா எனக்கு கொஞ்சம் வயசு சின்ன வயசுலேயே எனக்கு இந்த பிரச்சனைலாம் வந்திருக்கு அப்படின்னா. அதுக்கு இவர் சொன்னாராம், இல்லைண்ணா அதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் நடிகர் திலகமாக இருக்க முடியாது இல்லைண்ணா. இவருக்கு சும்மால வருதா இல்லைல்ல அப்படியாடா சொல்கிற அப்படி இல்லாரா. அந்த இது சார் அவருக்கு வந்து அந்த நடிப்பு அங்கே நடிக்கிறாரு. அங்கே என்ன பேசினாரோ 6 மாதத்துக்கு முன்னாடி பேசுனது ஒரு சிங்கிள் டேக் சார். 100 அடி 110 அடி என்னமோ லென்த் இருக்கும். அது அவ்வளோ அழகாக பேசினார் சார். அவர்கிட்ட நீங்கள் செகண்ட் டேக் கேட்குறதுக்கு சான்ஸே வராது. டப்பிங்கில் நடிப்புலையும் வராது, டப்பிங்லேயும் வராது. ஏதாவது ஒன்று கேட்டோம்னா நீங்கள் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன் 2வது டேக் கேட்குறீங்கன்னு நீங்கள் சொல்லணும், ரீசன் சொல்லணும். சும்மா சில பேர் என்ன பண்ணால் கவனிக்காமல் டேக் 2 அப்படிம்பாங்க. இவன் கவனிக்கலை. அவர்கிட்ட சொல்லணும். அவர்கிட்டலாம் நீங்கள் வந்து சும்மாலாம் வந்து இது பண்ண முடியாது. நீங்கள் நியாயமான டேக்காக இருந்தால் உடனே பேசுவார். அவருக்கே குத்தம் இது வந்து சார் 99.9% வரைக்கும் ஓகேன்னா கூட அந்த 1% நீங்கள் 0.1% இருக்கு இல்லைங்களா, நீங்கள் அது கேட்டிங்கன்னா கொடுப்பார் அவர். அப்படி ஒரு மகாநடிகர் சார். அந்த படம் அப்படி தான் பண்ணோம். அவர் 2 పడం பண்ண அவரோட. పెట్టకు పర్వాలేదు వేసుకోండి. చాలా బాగుంది. ఇప్పటికే నా ఫ్రెండ్స్ దాని గురించి ఏమంటున్నారో తెలుసా? మన మహేంద్ర పెళ్ళాం చేతి తిండి బాగా వంటబట్టి కలకత్తా జామ్ పండులా తయారయ్యాడు అంటున్నారు. இது மாதிரி பல அனுபவங்கள் சார் அவரோட பண்ணது. அவர் சொல்லுவார், தம்பி காலையில் 6 மணிக்கெலாம் வந்துடுங்க அப்படிங்குவார். காலங்காத்தால் 6 மணிக்கு வந்தோம்னா டப்பிங் டிஃபன்லாம் சாப்பிட்றாதீங்க நம்ம சாப்பிட்ருவோம் அப்படிம்பார் சார். 6 மணிக்கு வருவார். வந்தாருன்னா ஒரு 1 ஹவர் பேசிட்டு டக்குன்னு ஒரு சின்ன பிரேக்கு, குட்டி பிரேக்கு, டிஃபன் சாப்பிடுவோம். ஒரு சின்ன பிரேக் முடிச்சுட்டு மறுபடியும் ஆரம்பிச்சாருங்க சார். 135 லூப் சார். 6 மணிக்கு ஆரம்பித்து 11:30 மணிக்கு முடிச்சுட்டேன் சார். மொத்த படத்தையும் முடிச்சுட்டேன் சார். அது என்ன ஒரு வெறித்தனமான பைக் சார் அது. அது அவரை வந்து நீங்கள் அவர் ஜெட்டு அவரை வந்து அவர்கிட்ட உள்ள ஸ்பீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜெட்டோட வாயு வேகம் மனோவேகம்ன்றல அந்த மாதிரி ஒரு அந்த பைகாட்டு இல்லைன்னா அவர் நடிகர் தெரியாது சார். எம்ஜிஆர் அவர்களோடையும் ஒரு பழகக்கூடிய ஒரு 2-3 முறை நேரில் ரொம்ப நெருக்கமாக சந்தித்து பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. நான் ஏற்கனவே அப்பா பற்றி சொல்கிறப்ப அப்பாவோட போனதெல்லாம் எம்ஜிஆரோட படம்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து சிவாஜி சாரோட இந்த மாதிரி ஒரு 2 படங்கள் அவரோட ஒர்க் பண்ணது. நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நடிகர் திலகத்தை கேட்ட ஒரு சொன்ன உடனேயே என் மைண்டில் மட்டும் இல்லை எல்லார் மைண்டிலும் அடுத்து ஒரு ஃப்ளாஷ் வரும்.
நடிகர் ராஜேஷ் இருக்கார்ல, நல்ல மனிதர்னு பேர் வாங்கினவர். அவர் எத்தனை பேர் கூட எவ்வளோ ஐக்கியமாக பழகியிருக்கிறாரு. அந்த நடிகர் ராஜேஷ் சார் கூட உங்களுக்கு அனுபவம் இருக்கா? ஆமாம் சார், அவர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நட்பு சார். அடிக்கடி சந்திக்கலைன்னா கூட அடிக்கடி ஃபோன் பண்ணுவார். எனக்கு ஃபோன் பண்ணி பரணி சார் இது வந்து அப்பா பாட்டு தானே அப்படின்னு கேட்பார். ஆமான்னு. என்ன சார் எழுதிருக்காரு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நம்ம பேசுகிற மாதிரி ஒரு ½ அவர் நாங்கள் 2 பேரும் ஃபோனில் பேச அந்த கேட்ட பாட்டை பற்றி அது என்ன விஷயங்கள் எதுன்னு. எங்கே சார் இவங்கெல்லாம் எங்கே இருந்து சார் பிறந்திருப்பாங்க, இவங்கெல்லாம் பிறந்தாங்களா சார், இல்லை மேலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டாங்களா சார், அப்படி ரசிப்பார் சார் அவர். அவரை வந்து நான் சார் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள், என் தந்தையாரோட 100ஆண்டு விழா 2020. இந்த கொரோனா வரத்துக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய விழா காமராஜர் அரங்கத்தில் நாங்கள் எடுத்தோம். அப்போ வந்து February 13 ஃபாதருடைய 100ஆண்டு விழா, அவங்களுடைய பர்த்டே, அப்பாவோட பர்த்டே. அது 100ஆண்டு விழாவாக பண்ணலாம் அந்த வருஷம். 1920 பிறந்தது, 2020 அந்த கவிஞர்களாக வச்சு பண்ணிடலாம். ஏன்னா ஒரு கவிஞராக இருந்ததுலாம் கவிஞர்களாக வச்சு பண்ணிடலான்னு சொல்லிட்டு வைரமுத்து சார், முத்துலிங்கம் சார், யுகபாரதி அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர்கள்ட்ட. அப்புறம் ராஜேஷ் சார், நம்ம டப்பிங் சங்க தலைவர் ராதாரவி அவர், அப்புறம் வந்து எஸ்பி முத்துராமன் சார், எல்லாம் ஒரு பெரிய பட்டால் எடிட்டர் மோகன் சார், கலைப்புலி தானு சார், எல்லாருமே வந்து அந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்தது சார். அதில் வந்து ராஜேஷ் சாருக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது சார். வரோம் சார், என்ன சார் நீங்கள் அப்பாவை பற்றி பேசணுன்னா நான் நிறைய பேசுவேன் சார் அப்படின்னாரு. சார் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பேசுங்க சார், நீங்கள் வந்து ஒரு பெரிய ரசிகன் அவருக்கு. ஆனால் வந்த உடனே என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். அவருக்கு என்ன ப்ராப்ளம்னா சார், 8:30 மணிக்கு அவர் வீட்டில் போய்டுவார் சார். அவருக்கு சிஸ்டமான வாழ்க்கை. 8:30 மணிக்கு நான் போகணும், அதனால் நான் வந்து முன்னாடியே என்னை பேச சொல்லிடுங்க, நான் பேசிட்டு நான் கிளம்பிடுறேன். ரைட் சார் அதுன்ட்டேன். வந்தார் சார். வந்து அவருடைய பாடல்கள் 2-3 பாடல்களில் சொல்லிட்டேன் சார். அவருடைய அப்ரோச்சு என்ன மாதிரி இருப்பாருங்க சார், நான் ரொம்ப வியந்து போகிறேன். அந்த ஷார்ட்ஸை கட் பண்ணி ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கு சார். இப்போ யூடியூப்பில் அவர் பேசின அந்த பேச்சு சுற்றிக்கிட்டு இருக்கு. அவர் சொல்கிறார், ஒரு 100ஆண்டு விழா தன்னுடைய தந்தையாருக்காக ஒரு மகன் எடுப்பதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன், ஒரு பெரிய விஷயமாக நினைக்கிறேன். அப்போ தான் சொல்கிறார், ஒரு வாழ்க்கையில் வந்து குழந்தை பருவத்தை சொல்கிறார். குழந்தை, அடுத்தது பிள்ளை, மகன் அப்படின்னு ஒவ்வொரு இதாக சொல்கிறார். ஒவ்வொருத்தரும் இந்த பிள்ளைன்ற வார்த்தை வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறதில்ல. நல்ல புள்ள பற்றி வச்சுருக்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இடங்களுக்கு அந்த பிள்ளை யூஸ் ஆகும். அப்படி இந்த மாதிரி ஒன்றா சொல்லிகிட்டே வர்றார். இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகனுக்கு ஒரு விளக்கம், அப்புறம் வந்து மைந்தனுக்கு ஒரு விளக்கம், குமரனுக்கு ஒரு விளக்கம், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து புத்திரன் அப்படி சொல்கிறார். அப்போ குமரன் யார்? முருகன் வந்து குமரன். அது ஒவ்வொரு கேரக்டரை வச்சு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, சிலது பிள்ளையாகவே இருந்துடும் அப்படின்றாரு. இதில் வந்து சொல்கிறப்ப அவர் சொல்கிறார், இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்குது. குமாரன் இருக்கப்ப நம்ம முருகனுடைய அப்பனுக்கு அந்த குமார ஸ்டேஜ் அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அப்பனுக்கு புத்தி சொல்லணும் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு புத்திரனுக்கு ஒரு விளக்கம் சொல்லுது. புத்திரன்னா அப்பாவுடைய தொடர்ச்சியாகவும் இருக்கணும், அப்பாவுக்கு உண்டான மரியாதை, அப்பாவை நல்லா கவனிச்சுக்கணும், அப்பாவை தொடர்ச்சியாக இருக்கணும், அவர் புகழை எடுக்கணும். அது மாதிரி ஒரு அதுக்கு தான் உத்தம புத்திரன்னு பேர். உத்தம மகன்னு சொல்கிறதா, உத்தம புள்ளன்னு சொல்கிறதா, உத்தம மைந்தன்னு சொல்கிறோமா? நம்ம என்ன வார்த்தை பார்த்தா பிரயோகம் பண்ணுறோம்? உத்தம புத்திரன். ஆனால் இதில் நான் என்ன சொல்லணுன்னா, இதில் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல சார், இதில் திரைக்கவித்தலகம் மருதகாசி அவர்களுக்கு உத்தம தகப்பனாக இருந்திருக்காரு சார். நீங்கள் உத்தம புத்திரன் என்றால் அவர் உத்தம தகப்பனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் சார். அவர் என்னுடைய படங்களில் டப்பிங் பேசியிருக்காரு. சில கேரக்டரும் அவர் கூப்பிட்டு பேச வச்சுருக்கேன். அவர் நடித்த ஒரு மலையாள படத்தை அவர் இன்ஸ்பெக்டர் வேஷம் நடிச்சிருப்பார். அதை கூப்பிட்டு தமிழில் முதல்ல அவர் டப்பிங் பேசுகிறார். டப்பிங்னா வேற்று மொழியில் நடிச்சுட்டு மலையாளத்தில் பேசிட்டு அந்த மலையாளத்தில் பேசின வசத்தை தமிழாக்கம் செய்யப்பட்டு பேசுகிறத முதல் முறையாக என்கிட்ட சார், இது என்ன சார் ரொம்ப வித்தியாசமாக இருக்க அப்படின்ட்டு பேசியிருக்காரு. அப்படி ராஜேஷ் அவர் ரொம்ப நட்பு சார். இந்த ஷார்ட்ஸ் இருக்குது தெரியுங்களா, இந்த ஷார்ட்ஸு போட்டப்போ கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 பேர் பார்த்தாங்க சார். இப்போ பார்க்குறேன் சார், கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. ஒரு மனிதன் இருந்த பொழுது அவன் சொல்ல ஒரு மிகச்சிறந்த கருத்தை பார்க்கல, அந்த மனிதன் இறந்ததுக்கப்புறம் அவர் சொன்ன கருத்தை அத்தனை பேர் கேட்குறாங்க. அது முடிச்சுட்டு போயிட்டார் சார், வீட்டுக்கு போயிட்டார். போனதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று ஞாபகார்த்தமாக இருக்கட்டும், அது விருது கொடுத்துட்டோம் சார், ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்தை சார் அவர்கிட்ட நான் பார்த்தேன் அன்றைக்கி.
நேராக நானும் எங்கள் அண்ணனும் போனோம். ஏதாவது ஒரு சின்ன வெள்ளியில் ஒரு சின்ன ஒரு தட்டு, ஒரு அழகாக சாப்பிட்ற மாதிரி ஒரு தட்டு கொண்டு போய், ஒரு சின்ன தட்டு தான் அது, அன்பின் வெளிப்பாடு தான் அது, அதுக்கு வந்து வேல்யூ கிடையாது. கொண்டு போய் கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு நான் எல்லாம் எடுத்துக்கிட்டு பேசிட்டு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம். நான் ஒரு நன்றி தெரிவிச்சுட்டு வந்தேன். சார், நான் ஒன்றும் உங்களை வந்து கம்பல் பண்ணியோ வாங்க அப்படி இப்படி நேரில் வந்து 4 நாள் இல்லை, ஒரு ஃபோனில் உங்கள்கிட்ட சொன்னேன். அவர் மேலே உள்ள அன்பின் மிகுதியால் நீங்கள் வந்து அன்றைக்கி ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம் சார்னு ஒரு நன்றி சொல்கிறதுக்காக போய் பேசிட்டு வந்துட்டோம் சார். அவர் நான் வந்ததுக்கப்புறம் காரில் திரும்பி வந்துகிட்டே இருக்கிறேன். ஃபோன் எனக்கு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்த கிஃப்ட்டை பார்த்தேன். என்ன சார் இது, ஏன் அது? ஆனால் ஒன்று எனக்கு இனிமேல் நான் எதை சாப்பிட்றதா இருந்தாலும் அதில் தான் சார் சாப்பிடுவேன். ஏன்னா அது கிஃப்ட் இல்லை, அதில் திரைக்கவித்தல மருதகாசி இருக்கிறார். அதில் அவர் நெகிழ்ந்து போய் எனக்கு நம்ம ஒரு சாதாரண விஷயம், அது நம்ம ஒரு சாதாரண விஷயம் ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டுமே என்ன போனால் நான் அதில் வச்சு தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறாரு. என்ன ஒரு மனிதர் சார், பச்சை மாதிரி சார். அவர் மாதிரி ஒரு மிகச்சிறந்த அறிவாளி சார். அவர் இன்னும் கூட திரையுலகம் வந்து மிகச்சிறப்பாக வந்து அது என்ன காரண காரியம் தேடினோம்னா அதில் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது சார் சினிமாவில். ஆனாலும் சினிமா வந்து இன்னும் மிகப்பெரிய அளவில் அவரை கொண்டாடி இருக்க வேண்டிய நடிகரில் ராஜேஷ் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான நடிகர். ராஜேஷ் சாரை அதுக்கு பிறகு சந்திச்சிங்களா? அதுக்கு பிறகு உங்களுக்கு அவருக்கும் தொடர்பு எப்படி இருந்தது? டப்பிங் அவரை வச்சு ஒரு 2 படம் டப் பண்ணேன். இப்போ அவரை வச்சு டப் பண்ண விஷயத்தில் நான் இன்னொரு மேட்டருக்கு வராங்க உங்களுக்கு. அரசன் ஒரு படம், அபிமன்யுன்னு ஒரு மலையாளத்தில் எடுத்திருந்தாங்க. அதில் இவரும் நடிச்சிருந்தார், ஒரு கேரக்டர் இன்ஸ்பெக்டர் ரோலில் பண்ணியிருந்தார். சரி. அதில் வந்து மோகன்லால் ஹீரோ. ரைட் பண்ணி பிடிச்ச பொண்ணுங்களெல்லாம் அவங்க ஊருக்கு அனுப்பிச்சாச்சு. அவங்கெல்லாம் எங்கெங்கே போயிருக்காங்கன்னு வெளியில் சொல்லக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கு. இந்த படத்தை பாருங்கள், எடிட்டர் மோகன் சார் தான் அதை, மோகனப்பா தான் இதை வாங்கினாங்க. வாங்கி படம் டப் பண்ணணும்னு சொல்லிட்டு அது ஒரு ஆக்ஷன் படம், ரொம்ப பிரமாதமாக இருக்கும் படம், நல்ல சப்ஜெக்ட்டு. வாங்கிட்டு சார் அந்த படத்தில் பல புதுமைகள் நடந்தது. படத்தை வாங்கியாச்சு. இப்போ அந்த படத்தை தமிழில் டப் பண்ணுறோம் சார். அந்த படத்தில் வந்து சில புதுமைகள் பண்ணியிருந்தாங்க. அதில் ஹிந்தி வில்லன் ஒருத்தர் நடிச்சிருந்தார். அவரை ஹிந்தியிலே பேச வச்சுட்டாங்க. அந்த ஹிந்தியில் பேசுகிறப்ப மலையாளத்தில் ரொம்ப பேருக்கு ஹிந்தி தெரியல, என்ன பண்ண சப்டைட்டில் போட்டாங்க. साला किसी और लड़की को ढूंढ, शादीगर साला उसके साथ ये लड़की को तू आखिरी बार जिंदा देख रहा है, समझा क्या? ए हरियाणा. அது சப்டைட்டில் ஒரு படம் பூரா அந்த கேரக்டர் வரதெல்லாம் பண்ண எவ்வளோ செலவாகும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு நிறைய அது ஒரு பொருட்செலவு இருக்குது. இப்போ நான் வந்து டப்பிங் வந்தோடனே நான் மோகனப்பாவை கேட்டேன், சார் நம்ம வந்து அதை ஒரு ஹிந்தி தமிழ் கலந்த மாதிரி பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டேன். இல்லை வேணாம் பரணி, அவங்க வந்து அது ஒரு சப்டைட்டில் போட்டு பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு நேச்சுராக இருக்கட்டும்னு கொண்டு போயிட்டாங்க. இது செலவு தான் நமக்கு. இப்போது 4-5 லட்சம் செலவாகும் சப்டைட்டில் பண்ணுறப்ப, படம் பூரா நம்ம பண்ணி ஆகணும், அந்த போர்ஷன்லாம் பண்ணி ஆகணும். பரவாயில்ல, அது நம்மள சப்டைட்டில் போட்டுடலாம். ஒரு டப்பிங் படத்தில் சப்டைட்டில் போட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா செலவுக்கே அஞ்ச மாட்டார் சார். ஒரு புதுமையாக இருந்ததுன்னா அது என்னென்ன பண்ணுன்றதெல்லாம் பார்த்துருவார். டோதக்கோர் இது மொழிமாற்று படங்கள்லேயே அவர் செஞ்சவர். அவர் வந்து என்ன பண்ணார், பண்ணிடலான்ட்டார். உடனே அந்த ஹிந்திக்கு என்ன டிரான்ஸ்லேட்னு இது பண்ணி டப்பெல்லாம் பண்ணிட்டோம். பண்ணிக்கின்னு எல்லாம் ஆர்ஆர் தேட்டர் ஏவிஎம் ஆர்ஆரில் போட்டு பிரம்மாண்டமாக இருக்கும். மிக்சிங்லாம் சம்பத், இன்ஜினியர் சம்பத் அவ்வளோ அழகாக அதை பண்ணி கொடுத்தாரு. பண்ணி ஃபஸ்ட் காப்பி வந்து சுப்ரகத்தில் படம் பார்க்குறோம். அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஆட்களை முதல்ல பார்த்துறது, அப்புறம் பொதுவாக எல்லாரையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு பார்க்குறது. முக்கியமான ஆட்களில் கருமாரி கன்சாமி சார் பார்க்குற, அவர் ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ளஸ் கரகாட்டக்காரன் ப்ரொடியூசர். அவர் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர். அப்போ அவர் வந்து ஒரு படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு டிசைட் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும். ஸோ மோகனப்பாவோட ரொம்ப வெல்விஷர் அவர். படம் பார்க்குறோம், படம்லாம் பார்த்துட்டு கிளைமேக்ஸில் வந்து அந்த வில்லன் பதில் சொல்லுவான், பேசுவான். ஹீரோ பேசுகிறப்ப வில்லன் பதில் சொல்கிறதெல்லாம் ஹிந்தியில் இருக்குது, எல்லாம் சப்டைட்டில் தமிழில் போட்டோம். அது ஒரு முக்கியமான சீன். அது வில்லன் வாயிலாக வர வார்த்தைகள் வந்து புரியணும் ஜனங்களுக்கு. கருமாரி கன்சாமி ஐயா வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நீண்ட கால நட்பு. இந்த படம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து அவர் எப்போதும் ஏதாவது படம் டப்பிங் படம் பண்ணோம்னா என்கிட்ட கேட்பார், என்ன படம் நல்லா இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது அப்படின்னு கேட்பார். உடனே சொன்னோம்னா அது உடனே பிஸ்னஸ் பண்ணிவிடுவார். இந்த ஏரியா வாங்கிக்கிறோம், இந்த ஏரியா வாங்கிக்கிறேன், இதெல்லாம் நடக்கிறது. அவர் பார்த்துட்டு படம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கேஷுவலாக வெளியில் முடிச்சுட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு எப்படிங்க படம் அப்படின்னு கேட்குறேன். சார் அந்த கிளைமேக்ஸில் வில்லன் என்ன சார் சொன்னான் அப்படின்னாரு. என்ன சார் சப்டைட்டில் போட்டிருக்கீங்களா? சப்டைட்டிலாம் யார் சார் படிப்பா? சப்டைட்டிலாம் நீங்கள் படிப்பீங்க, சிட்டியில் படிப்பாங்க, படிக்கிறதுக்கு அந்த ஃபாஸ்ட்டாக படிக்கணும். கிராமத்துக்கு கீழே
பிசி ஏபிசி சென்டர் இருக்கு இல்லைங்களா, பிக்கு சிக்கும் போச்சுன்னா யார் பாப்பா அப்படின்றாரு. ஐயோ இது என்னடா ரொம்ப போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை சார் ஒரு மொழிமாற்றம் படம் பண்ணுறப்ப அதுக்கு இவ்வளோதான் செலவு பண்ணலாம்ல சில ஒரு வரையறை இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்கு, அதுக்கு கம்மியாக செலவு பண்ண முடியும். அதை மீறி தான் மோகனப்பா அதுக்கு செலவு பண்ணியிருக்காரு. யூஸ்வலாக யாரும் அந்த சப்டைட்லாம் தமிழில் போட மாட்டாங்க, அது பாட்டுக்கு இந்தியே கீழே போயிட்டு இருக்கோம், அதுக்கு கவலைப்பட மாட்டாங்க. இவர் சொன்ன உடனே நான் வந்து மோகனப்பட்ட இந்த மாதிரி சொல்ல பண்ணால் உடனே அப்படியே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன்னா, ஆமாம் சார் இது புரியாதுன்னு சொன்னேன்னா என்ன பண்ணலான்னு உடனே நான் சொன்னேன், சரி டப் பண்ணிடலாம். ஏன்னா மறுநாள் மாலை வந்து உங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் படம் பார்க்குறாங்க, வாங்கக்கூடிய மோகனப்பா படம்னா எல்லாரும் வந்து பார்த்தாங்கன்னா சிங்கிள் ப்ரொஜெக்ஷன் தான் போடும், அடுத்த நாள் எல்லாம் பிஸ்னஸ் ஆகிடும், படம் ரிலீஸ் தான் அடுத்த டேட். மாறி மாறி பிரிவு போடுற ஆமாம் அதெல்லாம் கிடையாது, 10 பேர் போடுறதுலாம் கிடையாது, 1 or 2 ப்ரொஜெக்ஷன் வேலை முடிஞ்சிடும். அது சில பேர் படம் பார்க்காமலே ஒரு படம்னா வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போது என்ன பண்ணுறாரு, சரி பண்ணிவிடுவோம் பண்ண உடனே சார் நைட்டாக உட்காந்து அந்த வில்லன் போர்ஷன் எங்கெங்கெங்கே வருதோ அது எல்லாத்தையும் வந்து தமிழ் ஹிந்தி கலந்த மாதிரி நான் டப் பண்ணுறேன். சரி, இப்போ மறுபடியும் சரி, இப்போ மறுபடியும் ஒர்க் பண்ணி அதை டப் பண்ணுறோம். டப் பண்ணி ஏன்னா ஆல்ரெடி நான் சப்டைட்டில் எழுதி வச்சாச்சு, லிப்புக்கு மேட்ச் பண்ணணும், லிப்புக்கு மேட்ச் பண்ணி பண்ணுறதுல இந்தியும் தமிழும் கலந்த மாதிரி பேசணும். அதை ராத்திரியோட ராத்தா வந்து நம்ம டப்பிங் ஆர்டிஸ்ட் சார் அது உண்மையில் ஒரு சொன்ன எனக்கு கிடைச்ச பெரிய ஒரு கிஃப்ட் என்னென்னா, என்னுடைய டப்பிங் ஆர்டிஸ்ட் அந்த காலத்தில் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணவங்களாம் நேரங்காலமே பார்க்குறதில்ல, எப்போ கூப்பிட்டாலும் ரைட் எந்த வேலை இருந்தாலும் விட்டு வந்துடுவாங்க. என் மேலே வச்ச அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வந்து ராத்திரி பூரா டப் பண்ணுறோம் சார். என்னுடைய உதவியாளர் மயிலை குமார்னு ஒருத்தர், என்னுடைய மைத்துனர் பாலகிருஷ்ணன் ராவை உட்காந்து டப் பண்ணி உடனே அதை சிங்க் பண்ணி அதுக்கப்புறம் அது இம்மிடியேட்டாக அடுத்த நாளுக்கு காலையில் கொண்டு போய் மிக்ஸ் பண்ணி சமைச்சார் தான். ஏதோ ஒரு வேறு வேலை நடந்துகிட்ருக்கு, நமக்காக தேட்டர் சும்மா இருக்காது இல்லைங்களா, 1 hour டைம் கேட்டு மொத்தத்தையும் எங்கெங்கே போர்ஷன்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லா ரீலும் மிக்ஸ் பண்ணி மறுபடியும் அது கொண்டு போய் சவுண்டு டெவலப் பண்ணி சவுண்ட் நெகட்டிவ் எடுத்து எல்லா வேலையும் முடித்து ஈவினிங் வந்து ப்ரொஜெக்ஷன் 6 மணிக்கு இருக்குது கொடுத்து அந்த போர்ஷனாக பிரிண்ட் பண்ணி அதுக்கு அதை கரெக்டாக சிங்கோடு இருக்கணும், அதெல்லாம் பண்ணி ஈவினிங் 6 மணிக்கு தமிழில் நாங்கள் படம் பார்க்குறோம் சார். இந்த கடுமையான உழைப்புக்கு முன்னாடி பெரும் பொருட்செலவு இருக்குது, அதை மோகனப்பா பார்க்குறாரு, கூடவே நிற்கிறார். அப்போ ஒரு கடுமையான வேலைக்கு தன்னோட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட ஒப்படைச்சா கூட அதனுடைய ஒரு தயாரிப்பாளர் வந்து கூட நிற்கிறப்ப நமக்கு இன்னும் தைரியம் வரும்ல, சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு ஃப்ரீடத்தை அவர் கொடுத்தார். நான் அந்த ஃப்ரீடம்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த சுதந்திரத்தை அவர் கொடுத்ததுனால அன்றைக்கி இரவா பண்ணிக்கின்னு மறுநாள் வந்து 6 மணிக்கு ப்ரொஜெக்ஷன் அரசன் பார்க்குறாங்க, எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு சொல்லி உடனே பிஸ்னஸ் ஆகிடுச்சு. அப்போ தான் நாங்கள் இரவு நேரம் நாங்கள் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்போம், நானும் மோகனப்பாவும் எல்லாம் ப்ரொஜெக்ஷன்லாம் முடிச்சு அன்றைக்கி நைட்டு பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஒரு நாளில் எவ்வளவு டென்ஷனு எவ்வளவு கூத்து நடந்து போச்சு. இதை நம்ம ஒரு பொய்ட்டிக்காக இருக்கட்டும் ஒரு புதுமையாக இருக்கட்டும் சப்டைட்டில் போட்டோம். இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்ட்ரெயிட் படங்களில் பண்ணுறதே திருப்பி ஷூட் பண்ணுறது திருப்பி ஆட் பண்ணுறதெல்லாம் நடக்கும். ஒரு மொழிமாற்று படங்கிறது ஒரு குறுகிய பட்ஜெட்டு, அது குறுகிய காலம், அதுக்குள்ளே ஒரு நாளில் இது இவ்வளவும் பண்ணி முடித்து அடுத்த நாள் பண்ணோன்னாக்கா அந்த உழைப்பு இருக்குல்ல சார், அது ஒருத்தரோட உழைப்பு இல்லை, நான் என்னுடைய தனிப்பட்ட உழைப்பு மட்டும் இல்லை, இது எத்தனை பேரோட உழைப்பு சேர்ந்து ஒரு நாளில் 24 hours முடிச்சிருக்குன்றதை பாருங்கள். அபிமன்யுன்னு ஒரு மலையாளத்தில் எடுத்திருந்தாங்க. இப்போ இந்த படத்தில் சார் உங்களுக்கு ராஜீவ் பேசியிருந்தார், முதல்ல கொஞ்சம் தரப்பட்ட அப்புறம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக பேசியிருந்தார். அப்போ அந்த வாய்ஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதன் பிறகு என்ன ஒரு நாள் வந்து பாருங்கள் ஒரு தொடர்ச்சி வந்து நீட்சி எப்படி இருக்குன்ட்டு எனக்கு வந்து சென்சார் போர்டில் இருந்தார் இல்லையா ஞானசேகரன் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் வந்து ஆமாம் ஒரு நாள் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு வந்து பாரதியாருக்கு வாய்ஸ் கொடுக்கறது ஒருத்தர் வேணும், சரி சரி நல்ல தமிழ் பேசக்கூடிய ஆளாக இருக்கணும். அப்போ என்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. நான் அப்போ ஒரு 2-3 வாய்ஸ் சஜஸ்ட் பண்ணுறேன். MS பாஸ்கர்னு ஒருத்தர் இருக்கார் சார், ராஜேந்திரன் ஒருத்தர் இருக்கிறாரு. அப்போ இவங்க 2 பேரும் ஆல்ரெடி பேசிகிட்டு இருக்காங்களா சார் அப்படின்னாரு. ஆமாம் சார், நிறைய என்னுடைய படங்களில் பேசிகிட்டு இருக்காங்க, எப்படி வேணாலும் பெண்ட் பண்ணி பேசக்கூடிய திறமை உள்ளவங்க. நீங்கள் ஒரு வாய்ஸ் தான் அவங்கள்ட்ட வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இப்போ MS பாஸ்கர்லாம் நான் ஒரே ஃப்ரேமில் 3 கேரக்டருக்கு பேச வச்சுருக்கேன். 3 கேரக்டர்னால் ஒரே வாய்ஸ் தானே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 3 கேரக்டர்னால் இதுக்கு ஒரு வாய்ஸை சின்னது பண்ணி, இதுக்கு ஒரு வாய்ஸை பேஸ் பண்ணி, இதுக்கு ஒரு வாய்ஸை கரகரன்னு பண்ணி ஒரே லூப்பு ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கும் டைலாக் சொல்லுவேன், டக்குன்னு பேசுகிறப்பல இதுக்கும் டைலாக் சொல்லுவேன், இதுக்கும் டைலாக் சொல்லுவேன். இது மாதிரி இவங்க எல்லாருமே தயாரானாங்க சார். எதுக்கும் நீ காமெடியாக நான் பேசுகிறேன், ஹீரோவுக்காக நான் பேசுகிறேன்,
யாரை வேணாலும் எப்போ வேணாலும் மாற்றுவேன் சார் நான் டப்பிங் ஆர்டிஸ்ட்டை. இவர் வந்து ஹீரோ மட்டும்தான் பேசணும்னு நான் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன். சில பேர் அப்படி இருப்பாங்க. ஆனால் எல்லா கேரக்டரும் எல்லாரையும் பேச வச்சு வில்லனுக்கு பேச வைப்பேன், ஹீரோவுக்கு பேசினவரை வில்லனுக்கு பேசினவரை ஹீரோவுக்காக பேச வைப்பேன். இப்படி மாற்றி மாற்றி எல்லாம் அந்த உருவ அமைப்புக்கு அந்த ஃப்ளோவுக்கு யார் நல்லா இருக்கோ அதுமாதிரி பேச வைப்பேன். இப்போ நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அவர்கிட்ட. அப்போ திடீர்னு எனக்கு பொறுத்து, சார் இதை விட வேறு யாராவது இன்னும் இருக்காங்களா அப்படின்னாரு. சார் நான் ஒரு படம் பண்ணேன், அரசன்னு ஒரு படம் பண்ணேன், அது ரொம்ப நாள் ஆச்சு. அவர் ராஜீவ் கூப்பிட்டு பேச வச்சேன். ராஜீவ் மோகன்லாலுக்கு பேச வச்சேன். அவர் தான் பேசினார். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அவர் பேசுகிறாரு என்னத்தில். அதிலே நான் வந்து ஏன்னா அவர் வந்து ஹீரோவாக நடிகர், அவரை கூப்பிட்டு பேச வச்சு பண்ணோம். நீங்கள் அவரை அப்ரோச் பண்ணலாம் சார் அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் சொன்னார், சார் நான் ராஜீவை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. ஸோ பாரதியாருக்கு அதில் ராஜீவ் தான் பேசியிருப்பார். அதில் இது நடந்து, அதாவது நான் எப்போவோ டப் பண்ணி அரசன் ஒரு படம் பண்ணி பல வருடங்களுக்கு பிறகு பாரதியாருக்கு அவர் பேசுகிறார். சார் அவர் உன் மகா அற்புதமான உலகத்தை எப்போதும் கண்டு நான் பாட வேண்டும். அதற்காக என்னை இந்த அற்பமான அரிசி உப்பு பிரச்சனையிலிருந்து விடுதலை செய்ய மாட்டாயா? கேங் லீடர்னு ஒரு படம் பண்ணுறேன். அது வந்து சிரஞ்சீவி ஆக்ட் பண்ண படம். சரி. ஜெயிலில் ஒரு சீன் வரும். அதில் வந்து சத்யநாராயணா சொல்லுவார். அதில் ஒரு வேறு அவங்க ப்ராவர்ப் ஏதோ சொல்லி ஒரு கம்போஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு டைலாக் போட்டிருந்தார். அதில் நான் எழுதுகிறேன், எப்பொருள் யாஜார் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு குரலை தூக்கி அங்கே வச்சேன் சார் நான். ஏன்னா அந்த கேரக்டர் அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்லுது 100% பொருத்தமாக இருக்கும். இந்த திருக்குறள் வந்து அதுவும் இதுவும் கருத்து ஒன்று கருத்து ஒன்றுன்னா இன்னும் கூட ஸ்ட்ராங்காக இருக்கும். இது நம்ம அதை தூக்கி போடுறப்ப முதல்ல நீங்கள் பார்க்குறப்ப வந்து என்னடா ஒரு தெலுங்காரர் வந்து திருக்குறள் சொல்கிறாரான்னு. ஆனால் எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, சார் ஒரு கலெக்டர் கேட்குறாரு, சார் நீங்கள் அந்த படம் பார்த்தேன், நான் வந்து நிறைய டப்பிங் படங்கள் பார்ப்பேன், ஏன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிற டார்ச்சர், எங்கள் வேலைகளுடைய டார்ச்சரை மறக்கிறதுக்காக ஒரு ஜாலாக ஒரு கமர்ஷியல் படம் பார்க்கணுன்னாக்கா தெலுங்கு பார்த்தா சாங்குன்னு வெரைட்டியாக இருக்கும் சார், ஃபைட் கீட்டு இருக்கும். கொஞ்ச நாளைக்கு மறந்துட்டு பார்ப்பேன். இந்த படத்தை பார்க்குறேன், அதில் ஒரு குரலை வந்து ஒரு ஐஜி கேரக்டர் வந்து சொல்கிறாரு. அவர் ஏன் சார் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு? அந்த ஒரு சத்யநாராயணாங்கிற ஒரு தெலுங்கு நடிகர் வந்து ஒரு திருக்குறளை சொல்கிறப்ப அவருக்கு வந்து ஒரு சில பேருக்கு தமாஷா இருந்தாலும், ஆனால் அதனுடைய ரீச் இன்னும் கொஞ்சம் கிட்ட போகுது. இது நம்ம குரலை சொல்கிறார் யார் அப்படின்னு போகுது. சார் எந்த லாங்குவேஜாக இருந்தானே சார், உங்கள் லாங்குவேஜ் நம்ம தமிழ் சார். நீங்கள் வெளிநாடு போகிறீங்க, அங்கே யாரோ ஒரு இங்கிலீஷ்காரன் உங்கள்கிட்ட தமிழ்கிட்ட என்ன தமிழ்நாட்டிலேருந்து இருக்கிறாயா அப்படின்னு கேட்டானா நீங்கள் அவ்வளோதான் ஃப்ளாட். நம்ம மொழி இல்லை, நம்ம மொழி பேசுகிறாயா எவனாக இருந்தாலும் என்னையா அப்படின்னு போனோம். அது மாதிரி நீங்கள் அந்த மாதிரி கொண்டு போகிற விஷயங்கள் சார், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி நீங்கள் அதை கொண்டு போய் கொடுத்துட்டிங்கன்னா ஜனங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எனக்கு மோகனப்பா தான் சார் சொல்லுவார், இந்த படம் பூரா டைலாக் எழுதுகிற பண்ணிங்கன்னா அவர் அட்வைஸ் பண்ணுவார் சார். நான் அவர் ஒரு சில நேரங்களில் அவருடைய அனுபவத்தை எனக்கு ஒரு பாடமாக நான் எடுத்துகிட்ருக்கேன். ஆரம்ப காலத்தில் சொல்லுவார், பரணி நீ டைலாக் எழுதுகிறப்ப டைலாக்குங்கிறது போயிட்டுருக்கோம், அதில் நீ எங்கே இருக்க என்ன கேட்பார். நீங்கள் வந்து டப் பண்ணுறோன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, டப்பிங்காக அது அப்படியே இருக்காங்கன்னு தான் நினைப்பாங்க. இல்லை, அது நீ எங்கே இருக்க, நீ எங்கே இருக்காங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரணும். நீ டப் பண்ணுறப்ப உன்னுடைய டைலாக் அதை சொல்லணும். நீ வந்து தெலுங்கில் வீக்காக இருக்கிற டைலாக்கை நீ ஸ்ட்ராங்காக மாற்றணும். இந்த இடத்துல இன்னும் பிரமாதமாக இருந்தால் டைலாக் நல்லா இருந்தால் நல்லா இருக்குமேனு நான் படம் பார்க்குறவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப உனக்கு அந்த பொறுப்பு கையில் வருது. தெலுங்கில் ஒருத்தன் நினச்சிட்டு இருப்பான், என்ன டைலாக் ரைட்டர் இவ்வளோ சீப்பாக எழுதிட்டார, இன்னும் ஸ்ட்ராங்காக எழுதிருக்கான ஒரு தெலுங்காரன் நினச்சதை நீ நினச்சி அந்த இடத்த அதை விட பெட்டராக அந்த லிப்பில் நீ டைலாக் போடணுங்குவார். நான் தமிழாக்கம் செய்த பிறகு அந்த தெலுங்கு மொழி வசனம் எழுதினார் இல்லையா, அவரை பார்க்க சொல்லியிருக்கேன் சார். தெலுங்கும் தமிழும் தெரிந்த நண்பர்கள் இருக்காங்க, வசனகர்த்தாக்கள் தெலுங்குல என்னுடைய நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க, பெரிய பெரிய லெஜண்ட்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு தமிழும் தெரியும், அவங்கள பார்க்க சொல்லியிருக்கேன். எனக்கு மற்றவங்கள்ட்ட இருந்து பாராட்டு கிடைக்கிறத விட அதனுடைய ஒரிஜினல் அதை ஒரு ஆள் உருவாக்கியிருக்காரு இல்லைங்களா அந்த படத்தில், அவர் எழுதிட்டு சார் என்னை விட நீங்கள் ஒரு தர்மம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கீங்கன்னு அவங்க ஒத்துக்கணும். நான் வந்து எப்பொழுதும் என்ன பண்ணுறப்ப அந்த கான்செப்ட்டு அந்த லிப்பும் நான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த லிப்பை மாறி போகிறதுக்கு நான் அதிகமாக விருப்பப்பட மாட்டேன். ஆனால் சார் என்ன சார் லிப்பெல்லாம் பார்க்க வேணாம் சார், நம்ம வந்து சில பேர் சாங்க்கு சொல்லுவாங்க, சார் லிப்பெல்லாம் பார்த்தா சாங் கரெக்டாக வராதுன்னு. ஏன் வராது? உழைச்சா வரும் சார், வராமல் இருக்கவே இருக்காது. உழைச்சோம்னா அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா உழைப்பு போடணும். எக்ஸ்ட்ரா உழைப்பு போடலன்னா வராது. அந்த லிப்புக்கு சார் அதான் சொல்கிறேன்னே, தேசிங்கராஜன் குதிரையில்
குதிரையில் ஏறணும் முடிவு பண்ணிட்டா நீங்கள் தேசிங்கராஜனா மாறணும். மாறணும். இல்லைன்னா குதிரை ஏறக்கூடாது, அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் அது ஒர்க் பண்ணால் பண்ண முடியும் உங்களால். ஒரு சிறந்த கவிஞரால் அது ஒர்க் பண்ணால் பண்ண முடியும், இல்லை வசனகத்தாவிலையும் பண்ண முடியும். அது மாதிரி அதில் என்ன பெட்டர்மெண்ட்டு பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் கொஞ்சம் குறியாக இருப்பேன் சார். யானை தப்பிச்சு ஓடுது அப்படி போகிறப்ப அது நினச்சி பார்க்குது. நினச்சி பார்க்கணுப்ப நம்ம ரஜினி சார் அன்னை ஒரு ஆலயத்துலேருந்து ஒரு சாங்கை தூக்கி போடுறோம். இப்படிலாம் பண்ணி சார் அந்த படத்தை தேத்துறோம். ரிச்சர்ட் அட்டன்பரோவுக்கு யார் பேசினா நல்லாயிருக்கும்? சிவாஜி சார் பேசினா நல்லாயிருக்கும்னு ஒரு தோணுச்சு. அட்டேங்கப்பா அவர் பேசுனாருன்னா அந்த கேரக்டரை கண்ணை மூடிக்கிட்டு சிவாஜி சாரை தான் பார்ப்பான். ரிச்சர்ட் அட்டன்பரோன்னு யாரும் நினைக்க மாட்டான். மாலை போட்டார் சார். ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்காரு. இதுக்காக மாலை போட்டிருக்கார் சார். முதல் நாள் டப்பிங் பேசுகிறாரு. பேசிட்டு அவர் இஸ் நாட் ஹாப்பி. இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால எனக்கு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. சார் பரணி சார், இது அர்த்தம் வரலையே, எப்படி வரலையே, எப்படி வரலையான்னா எனக்கு அவருக்கு சிங்க் ஆக மாட்டேங்குது.